கோவையில் உள்ள மாநகராட்சி பொது கழிப்பறைக்கு தியாகி கக்கன் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பெயர்களை வைத்தது சர்ச்சையான நிலையில் பெயர்கள் கருப்பு மையால் அழிக்கப்பட்டன. குறிச்சி சில்வர் ஜூப்ளி பகுதி அருகே அண்ணா நகரில் உள்ள பொது கழிப்பிடத்திற்கு அண்மையில் பெயிண்ட் அடிக்கப்பட்டது. இதையடுத்து கழிப்பறையின் முன்பக்க சுவரில் தலைவர்களின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கழிப்பறை கட்டடத்தில் இருந்து தலைவர்களின் பெயர்களை கருப்பு மை கொண்டு அழித்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர்களின் பெயர்களை எழுதியிருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் தெரிவித்துள்ளார். கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தை வாபஸ் பெற்ற நிலையில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. ஜல்லிக்கல் ஒரு யூனிட் 4000 5000ஆகவும், எம் சாண்ட் ஒரு டன்னிற்கு 5000 6000 ரூபாயாகவும், பி சாண்ட் 6000 7000 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. கட்டுமான பொருள் தொடர்புடைய தொழில் செய்வோர் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கிரஷர் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வரி விதிப்பு தொடர்பாக 24 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். நீர்வளத்துறை அமைச்சரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தன்னை கடித்த கண்ணாடி விரியன் பாம்புடன் பாம்புபிடி வீரர் மருத்துவமனைக்கு வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தாரமங்கலத்தில் மரக்கடையில் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை பாம்புபிடி வீரர் ஒருவர் பிடித்தபோது அவரை அந்த பாம்பு கடித்தது. வலியுடன் பிடித்த பாம்பை வனத்துறையிடம் ஒப்படைப்பதற்காக ஒரு பையில் போட்டு கட்டிக்கொண்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் வந்தார். பையில் பாம்பு இருப்பதை அறிந்த அப்பகுதியில் இருந்தவர்கள் சிதறி ஓடினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அளித்து வரும் அரசு ரப்பர் கழகத்தை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு ரப்பர் கழகத்தில் 4500 தொழிலாளர்கள் வேலையில் அமர்த்தப்பட்டு பின்னர் 3000 பேர் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் பழைய ரப்பர் மரங்களை அப்புறப்படுத்தி புது ரப்பர் மரக்கன்றுகளை நடவு செய்யாதது, மறுநடவு செய்த ரப்பர் கன்றுகளை முறையாக பராமரிக்காதது போன்றவற்றால் அரசு ரப்பர் கழகத்தின் ரப்பர் பயிரிட்டுள்ள பரப்பளவு 4785 ஹெக்டேரிலிருந்து 3500 ஹெக்டேராக குறைந்தது. தற்போது அரசு ரப்பர் கழகத்தில் வேலை செய்பவர்கள் எண்ணிக்கையும் 650ஆக குறைந்துள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளது. 1 கிலோ பெரிய வெங்காயம் 20 ரூபாய்க்கும், தக்காளி 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல 1 கிலோ கேரட் 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 15 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனிடையே வரத்து குறைவால் எலுமிச்சை, பீன்ஸ் விலை மட்டும் அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அறுந்து கிடந்த மின்கம்பி உரசியதில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கே மீனாட்சிபுரம் கிராமத்தில் வீசிய சூறாவளி காற்று காரணமாக மின்கம்பிகள் அறுந்து கிடந்துள்ளன. இந்நிலையில் பாலமுருகன் என்ற கல்லூரி மாணவர் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அறுந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் தபால் நிலைய பெண் ஊழியர் உயிரிழந்தார். மசனகுடி தபால் நிலையத்தில் பணியாற்றி வந்த சரசு நேற்று மாலை கணவரோடு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை காட்டு யானை வழிமறித்த நிலையில் சரசு நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இந்நிலையில் யானை தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு 4000 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கண்டன உரையாற்றினார். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்துக்கு மது பாட்டில்களை கடத்திச் சென்றவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனத்திலிருந்து மயிலம் செல்லும் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த தட்டு வண்டியை மறித்து சோதனையிட்டனர். அதிலிருந்து 265 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சக்திவேல் என்பவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வலசைப்பட்டியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 கிராம மக்கள் ஒன்றிணைந்து முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் திருவிழாவை பாரம்பரியமாக கொண்டாடினர். மழை வேண்டியும், அம்மை நோய் நீங்கவும் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து ஊர்வலமாக வந்து முத்தாலம்மனை வழிபட்டனர்.
பெண்கள் கும்மியடித்து பாடல்களை பாடியும் வேடமணிந்தவர்கள் ஆட்டம் பாட்டத்துடனும் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். திருவாரூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நன்னிலம் அருகே தென்குவளவெளியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் மகளிர் நீதிமன்றம் சங்கருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. இன விடுதலை, சமூக விடுதலை, பெண் விடுதலை கருத்துக்களை திராவிட இயக்கத்திற்கு கொள்கை பட்டயமாக்கி தந்த புரட்சிக் கவிஞர் பாரதிதாசரின் பிறந்தநாளையொட்டி ஏப்ரல் 29 முதல் ஒரு வார காலம் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அவர் இதனை அறிவித்தார். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 100க்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்கின்றோம். இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம். இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கவியரங்கங்கள் மற்ற இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள். பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது, தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும். தமிழ் இலக்கியம் போற்றுவோம். புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும். பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள், மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். தமிழ் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள், தமிழ் இசை, நடனம் மற்றும் மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும். டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் ஊழல் குறித்து இதுவரை தமிழக அரசு விளக்கம் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்துல எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்துல கொடுத்துக்கிட்டு இவ 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் சவரனுக்கு 2200 ரூபாய் விலை அதிகரித்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 275 ரூபாய் விலை உயர்ந்து முன்னெப்போதும் இல்லாத அளவாக 9,290 ரூபாய்க்கும்,
ஒரு சவரன் 2200 ரூபாய் விலை அதிகரித்து 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1 விலை ஏற்றம் கண்டு 111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3.5 மாதங்களில் தங்கம் சவரனுக்கு 17,120 ரூபாய் விலை ஏற்றம் கண்டுள்ளது. சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்கள் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வருவதே அதன் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. சென்னையில் 3 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுக்குள் உள்ளது. ஆனாலும் கொரோனா வைரஸ் தீவிரத்தை மருத்துவத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எனவே காய்ச்சல், சளி உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன்படி 32 பேருக்கு நேற்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 3 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உடல்நலம் நன்றாக இருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் குப்பை கொட்டுவது மற்றும் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் எதிர்த்தரப்பினரை லாரி ஏற்றி கொல்ல முயன்றதாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் நடுத்தெருவைச் சேர்ந்த அனிதாவுக்கும் அன்பரசிக்கும் குப்பை கொட்டுவது மற்றும் கார் நிறுத்துவது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. அன்பரசின் உறவினர் பாலமுருகன் குறுகலான தெருவுக்குள் லாரியை வேகமாக ஓட்டி வந்துள்ளார். தப்பியோடிய அனிதா காயமடைந்துள்ளார். லாரி மோதியதால் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் முன்பகுதி சேதமடைந்தது. அனிதா அளித்த புகாரின் அடிப்படையில் அன்பரசி, அவரது மகன் பூபதி ராஜா, உறவினர்கள் கதிரவன், பாலமுருகன், செல்வி ஆகிய 5 பேர் மீது கொலை முயற்சி உட்பட 4 பிரிவுகளில் ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அன்பரசி, செல்வி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மற்ற 3 வரும் தலைமறைவாகியுள்ளனர். சென்னையில் 6 முக்கிய சாலைகளை 4 வழி பாதையாக மாற்றுவதற்காக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். காந்தி மண்டபம் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, புதிய ஆவடி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, காகித ஆலை சாலை மற்றும் காமராஜர் சாலை ஆகிய 6 சாலைகளிலும் ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் திட்டத்திற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு மேயர் பிரியா தகவல் அளித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவே சாலை விரிவாக்கத்திற்கான ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இதனிடையே ஏற்கனவே வளர்ச்சியடைந்த சாலைகளை அகலப்படுத்துவது போக்குவரத்து நெரிசலை குறைக்காது என புவியியல் ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். ரியல் எஸ்டேட் மோசடி வழக்கில் வருகிற ஏப்ரல் 27 அன்று விசாரணைக்கு ஆஜராக நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தெலங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் மற்றும் சுரானா குரூப்ஸ் ஆகிய 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் நிதி மோசடி செய்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. சொத்து வாங்க முன்வந்தவர்களிடம் முன்பணமாக பல கோடி ரூபாய் தொகையை பெற்று ஏமாற்றியதாக இந்த 2 நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் நடித்ததற்காக நடிகர் மகேஷ் பாபு 5.9 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றுள்ளார். இதில் 2.5 கோடி ரூபாயை ரொக்கப்பணமாக பெற்றுள்ளார். இந்த தொகை நிதி மோசடியின் மூலம் பெறப்பட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பல்வேறு நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்டோருக்கு பகிர்ந்து அளிக்க அமலாக்கத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. நிதி மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர்களிடமிருந்து அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்படும் சொத்துக்களை சம்பந்தப்பட்ட மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டம் வழிவகுக்கிறது. இதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும். அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் 32 நிதி மோசடி வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை திருப்பி அளிப்பதற்கான நீதிமன்ற உத்தரவுகளை அமலாக்கத்துறை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை 15,261 கோடி ரூபாய் சொத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் வங்கிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் வாகன விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிக வாகன பதிவுகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கை கொரோனாவிற்கு பிறகு வருடந்தோறும் 20 முதல் 30 விழுக்காடு அதிகரித்து வருகிறது.
தமிழ்நாட்டில் சென்ற நிதியாண்டில் கார் வாங்கியவர்கள் எண்ணிக்கை 6 முதல் 8 விழுக்காடு அதிகரித்துள்ளது மத்திய வாகன பதிவேட்டு தரவுகளில் தெரியவந்துள்ளது. அதேபோல இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனம் வாங்கியவர்களின் எண்ணிக்கையும் 30 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வாகன கணக்கீட்டு அமைவகமான வாகன் மின்னணு தரவுகளை வெளியிட்டு வருகிறது. அதன்படி 2024-25 நிதியாண்டில் அதிக வாகன பதிவுகள் கொண்ட மாவட்டமாக சென்னை, கோவை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் விளங்குகின்றன. சென்னையில் சுமார் 48,000 கார்களும், கோவையில் 27,000 கார்களும், திருவள்ளூரில் 23,000 கார்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் செங்கல்பட்டு, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 23,76,894 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய நிதியாண்டை விட 30 விழுக்காடு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த வாகன பதிவுகளிலும் சென்னை முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த வாகன பதிவில் சென்னையில் 14 விழுக்காடு நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் வலுவான வாகன பதிவு இருப்பதாக புள்ளி விவரங்களை காட்டுகின்றன. கார் வாங்குபவர்களின் எண்ணிக்கையில் கோவை 2வது இடத்தில் உள்ளது. நெல்லை, வேலூர், கரூர் போன்ற மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட கார்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. நாமக்கல், தருமபுரி, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் சரக்கு வாகனங்கள், பைக்குகள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேற்கு மாவட்டங்களான ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல்லில் அனைத்து வாகனங்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. தெற்கு மாவட்டங்களான மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாகனங்கள் வாங்குவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதும் தெரியவந்துள்ளது. டெல்டா மற்றும் வடக்கு மாவட்டங்களில் இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இந்திய பங்குச்சந்தைகள் 6வது நாளாக இன்றும் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. நண்பகல் 12 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 286 புள்ளிகள் உயர்ந்து 79,667 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 82 புள்ளிகள் அதிகரித்து 24,208 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. டாடா ஸ்டீல், கொட்டக் மஹிந்திரா வங்கி, HDFC வங்கி உள்ளிட்ட நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. பங்குச்சந்தைகளுக்குள் அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பதே ஏற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது.